அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வது என்பது தவிர்க்க முடியாதது. அது ஜனநாயக கடமை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆளுங்கட்சி எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்ப்பது தான் எதிர்க்கட்சிகளுடைய வேலையாக இருக்கும். அடுத்த தேர்தலில் அவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க எந்த திட்டத்தை எதிர்த்தார்களோ அதே திட்டத்தை இவங்க செயல்படுத்துவாங்க. இது காலம் காலமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற நடைமுறை தான். இப்போ நீங்கள் திமுகவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க எதிர்க்கட்சியாக இருந்தபோது 8 வழிச்சாலை திட்டம், பரந்தூர் விமான நிலைய திட்டம், இது எல்லாத்தையுமே எதிர்த்து பயங்கரமாக போராடினாங்க. டாஸ்மாகை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் இவங்க எல்லாருக்கும் அவங்கெல்லாம் போராடுற போது அவங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதிமுகவை செயல்படாத கட்சி, அடிமை கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அதிமுக ஆட்சியில் என்ன நடந்ததோ அதே தான் திமுக ஆட்சியிலும் நடக்கிறது. அப்போ அன்னைக்கு நீங்கள் போராடினதெல்லாம் எதுக்காக? ஒரே ஒரு விஷயம்தான், அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக. அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஏதோ ஒரு விஷயத்தில் அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலைமை. அதற்கு அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, எவ்வளவு பொய்யை வேணாலும் சொல்லுவாங்க. ஒன்று மக்களை ஏமாற்றணும், ஆளுங்கட்சி மேலே நம்பிக்கை போகணும், ஆளுங்கட்சியுடைய நம்பகத்தன்மையை குலைக்கணும். இது எல்லாம் தான் அவங்களுடைய டார்கெட். இது நடக்கிற போது பார்த்தீங்களா, இங்கே ஜனநாயகமே இல்லை, இங்கே கருத்துரிமையே இல்லை, இங்கே பேச்சுரிமையே இல்லை, இது ஆட்சியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மக்களை ஏமாற்றி, மக்களை பயமுறுத்தி, அவங்கள முட்டாளாக்கி அவங்களுடைய வாக்குகளை வாங்கி இவங்க அதிகாரத்துக்கு வரணும். இவங்க அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏற்கனவே இருந்த கட்சி என்ன செய்ததோ அதே தான் இவர்களும் செய்வார்கள். தமிழ்நாட்டில் இதை நம்ம பார்த்தோம். ஆனால் தேசிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவை காங்கிரஸால் இப்படி வீழ்த்த முடியவில்லை. தொடர்ச்சியாக 3 முறை பாஜக ஆட்சியில் இருக்கு. காங்கிரஸ் கட்சியால், முக்கியமாக அதனுடைய தலைவர் ராகுலால் மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியவில்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்கூடா தெரியுது. மக்கள் காங்கிரஸ் கட்சியை மீண்டும் நம்புவதற்கு தயாராக இல்லை. ராகுலை ஒரு பிரதமராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம மக்களை சந்தித்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஆளும் கட்சியான பாஜகவின் மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை வைத்து அதை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி, பாஜக என்ற கட்சியை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி அதன் பிறகு நம்ம ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை காங்கிரஸ் கட்சிக்கு சுத்தமாக இல்லை. அவங்க அதை செய்யறதும் இல்லை. ஏன்னா இங்கே காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டுகளாக எதையெல்லாம் தவற விட்டார்களோ, எதையெல்லாம் செய்து மக்களை அலைக்கழித்தார்களோ, எதையெல்லாம் செய்து மக்களை கஷ்டப்படுத்தினார்களோ, எதுவெல்லாம் அவர்கள் செய்யவில்லையோ அது அனைத்தையுமே பாஜக கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி கரெக்டாக பண்ணுறாங்க. கல்வியாகட்டும், மருத்துவமாகட்டும், வேலைவாய்ப்பாகட்டும், உள்கட்டமைப்பாகட்டும், எல்லாத்தையுமே எல்லா பாக்ஸையுமே நீங்கள் டிக்கெடிச்சிட்டே வரலாம் பாஜக ஆட்சியில். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது அவங்களுக்கு நாட்டுடைய எதிர்காலத்தை பற்றி எந்த கவலையுமே இருந்ததில்லை, ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்ததில்லை அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அன்னைக்கு காங்கிரஸ் தலைவர்கள் பேசின பேச்சையும் இன்னைக்கு பாஜக தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு இது எல்லாமே புரியும். அப்போது மக்களுடைய நம்பிக்கையை பெற்று நம்மால் என்றுமே வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்த காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய ஜனநாயக அமைப்புகளை அதனுடைய நம்பகத்தன்மையை குலைப்பது அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வராங்க. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அதற்கு உள்நோக்கம் கற்பிப்பது, உச்சநீதிமன்றத்தை விமர்சனம் செய்வது. அடுத்ததாக முக்கியமாக தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையை குலைப்பதன் மூலம் பாஜகவுடைய வெற்றியை கேள்விக்குறியாக்குவது. இதை ரொம்ப திட்டமிட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். வாக்கு திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். அது என்னங்க வாக்கு திருட்டுன்னு கேட்டால் இது வரைக்கும் யாருமே எக்ஸ்பிளனேஷனே கொடுத்தது கிடையாது. வாக்கு திருட்டுன்னா என்ன? என்னுடைய ஓட்டை எனக்கே தெரியாமல் ஒருத்தர் எடுத்துட்டாரு அப்படின்னா அதற்கு பேர் திருட்டு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்கே ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த மாதிரி செய்ய முடியுமான்னு கேட்டால் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 1, 2 இல்லை 100, 1000 அந்த மாதிரி நடக்கலாம். ஆனால் லட்சக்கணக்கில், ஆனால் ஒரு தொகுதியினுடைய முடிவையே மாற்றும் அளவுக்கு இங்கே
முறைகேடுகள் நடக்கும், இங்கே வந்து போலி வாக்காளர்கள் வந்து வாக்கு செலுத்துகிறாங்க, இல்லை வந்து டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் வந்துட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்தளவுக்கு அந்த லார்ஜ் ஸ்கேலில் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. அதற்கு இதுவரை நடந்ததான எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் இங்கே காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் பட்டியலில் எப்பவுமே வந்து சில கேள்விகள், சில குளறுபடிகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் இணைந்து தயாரிப்பது. இது யாரோ ஒருத்தர் தயாரிக்கிறது கிடையாது. ஒரு அரசு அலுவலகம், ஒரு ஆசிரியர் இருக்காங்க, இல்லை அரசு ஊழியர்கள் இருக்காங்க, அவங்க வந்து வீடு வீடாக போய் செக் பண்ணி, அவங்க வந்து டேட்டா என்ட்ரி பண்ணி, அதை வந்து மற்றவர்கள் வெரிஃபை பண்ணி, இது எல்லாம் இத்தனை ஸ்கேலில் நடக்கிற போது யாரோ ஒரு அரசு ஊழியர் தப்பு பண்ணால் கூட அது வந்து தவறான டீட்டெயில்ஸ் வந்து அந்த வாக்காளர் பட்டியலில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரோ 2 அரசு ஊழியர்கள் வேலை செய்யாமல் இருந்த உட்கார்ந்த இடத்துலையே வந்து அவங்க பாட்டுக்கு வந்து டூப்ளிகேட் என்ட்ரி போட்டு விட்டு, இல்லை ஏற்கனவே அந்த வீட்டில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாம் எதையுமே வெரிஃபை பண்ணாமல் இறந்து போன வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்காமல் இருப்பது, புதிதாக வாக்காளர்களை சேர்க்காமல் இருப்பது, இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் செய்யாமல் விட்டாங்க அப்படின்னா அது கூட ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வாக்காளர் பட்டியல் குளறுபடி அப்படிங்கிறத நீங்கள் தவிர்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். 100க்கு 100% வாக்காளர் பட்டியலை சரியாக வைக்கவே முடியாது. இப்போ நீங்கள் போன வருஷம் தேர்தல் நடந்தது, 2024 தேர்தல் நடந்தது, அதற்கு வந்து ஒரு வாக்காளர் பட்டியலை நம்ம பயன்படுத்தியிருப்போம். அந்த தேர்தல் நடந்து முடிஞ்சு 6 மாதம் கழித்து ஒரு தொகுதியில் ஒரு வார்டோட வாக்காளர் பட்டியலை எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கூட அந்த அட்ரஸில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, அந்த அட்ரஸில் வேறு யாரோ இருப்பாங்க, அதுலேயே வந்து நிறைய குற்றம் குறைகளை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து அந்த மைக்ரேஷன் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ஏரியாவில் இருப்பாங்க, வாடகை வீட்டில் இருப்பாங்க, அவங்க அடுத்த ஏரியாவில் போவாங்க, அது வந்து அடுத்த தொகுதியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க, சொந்த வீட்டில் இருக்கிறவங்க வேறு ஊருக்கு போயிருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கிற போது இந்த வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது 100% சரியாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த இடத்த தான் காங்கிரஸ் கட்சி பயன்படுத்துது, ராகுல் பயன்படுத்துகிறார். அந்த வாக்காளர் பட்டியலை எடுத்து பாருங்கள், இதில் வந்து நிறைய குளறுபடிகள் இருக்குது, இந்த வாக்காளர் அந்த அட்ரஸ்லேயே இல்லை, பாருங்கள் இந்த வாக்காளர் வந்து மகாராஷ்டிராலேயே இருக்கார், குஜராத்லேயே இருக்கார், ஒரே வீட்டு அட்ரஸில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, 60 பேர் இருக்காங்க, 70 பேர் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கும் இல்லையா, குளறுபடிகள் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் எடுத்து வெளியில் சொல்கிறார். இது ஒரு பார்ட். குளறுபடிகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் கண்டிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நானும் சொல்கிறேன். ஆனால் அந்த குளறுபடிகள் எல்லாமே பாஜகவுக்கு சாதகமாக உருவாக்கப்பட்டது, அல்லது அந்த குளறுபடிகளால் தான் பாஜக ஜெயிக்கிறது அப்படின்னு ராகுல் கிளைம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அங்கே தான் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. இதற்கு என்ன ஆதாரம்? இப்போ இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, மகாராஷ்டிராவில் வந்து ஒரு 35 லட்சம் வாக்காளர்களை சேர்த்து விட்டார்கள், புதிதாக சேர்த்து விட்டார்கள். டெல்லியில் வந்து புதிய வாக்காளர்களை சேர்த்து விட்டார்கள், லட்சக்கணக்கான வாக்காளர்களை சேர்த்து விட்டார்கள். இப்போது பீகாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி விட்டார்கள் அப்படின்னு இது. அதாவது ராகுல் மற்றும் காங்கிரஸ் கட்சி அல்லது இந்தி கூட்டணி கட்சிகளுடைய கிளைம் என்னன்னா, வாக்காளர்களை சேர்த்தாலும் அவங்க எல்லாமே வந்து பாஜக ஆதரவாளர்கள், பாஜகவுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்காளர்களை நீக்கினால் அந்த நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட வேண்டியவங்க, இந்தி கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போட வேண்டியவங்க, அவங்களையெல்லாம் நீக்கி அதன் மூலமாக பாஜக வெல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வாக்காளர்களை சேர்த்தாலும் பிரச்சனை, வாக்காளர்களை நீக்கினாலும் பிரச்சனை அப்படின்னா வேற என்னதான் செய்யறது? ஒன்றுமே செய்ய முடியாது. ராகுலுடைய காங்கிரஸ் கட்சியுடைய அல்லது இந்தி கூட்டணி கட்சிகளுடைய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எந்த பதிலுமே கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. வாக்கு திருட்டு அப்படிங்கிறதே பொய்யான குற்றச்சாட்டு, மக்களால் நிராகரிக்கப்பட்ட குற்றச்சாட்டு. ராகுலுடைய நோக்கம், காங்கிரஸ் கட்சியுடைய நோக்கம் என்னன்னா, பாஜக வெல்கிறது, மக்களின் நம்பிக்கையை பெற்று ஆட்சி அமைக்கிறது. அப்போ அந்த நம்பிக்கையை குலைக்க வேண்டும். ஜனநாயக அமைப்பான தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையை, கிரெடிபிலிட்டியை குலைக்க வேண்டும். அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ இங்கே வந்து ஜனநாயகமே இல்லை, இங்கே ஜனநாயக படுகொலை, பேச்சுரிமை இல்லை, சிறுபான்மையினர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து ராகுல் என்ன பண்ணுறாரு, வெளிநாட்டுக்கெல்லாம் போய் ஒப்பாரி வச்சுட்டு வர்றாரு இல்லையா. அப்போது இவங்களுடைய நோக்கம் என்ன? எப்படி வந்து பங்களாதேஷில், இலங்கையில், நேபாளில் இங்கெல்லாம் வந்து ஜென்சி புரட்சி நடந்ததோ அதே மாதிரி இந்தியாவிலையும் வந்து அந்த மாதிரி ஒரு புரட்சியை நடத்தி இவங்க வந்து ஆட்சியை பிடிக்கணும்.
ஏன்னா இவங்களால மக்களை சந்தித்து மக்களின் நம்பிக்கையை பெற்று காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது வந்து என்ன பாஜக கொண்டு வந்ததான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இது வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய அந்த வாக்காளர் பட்டியலை திருத்திக் கொள்கிறார்கள். இந்த வாக்காளர் பட்டியல் கரெக்டாக இருக்கா, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 96%, 95% இந்த மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணிக்கிறாங்க. அதற்கு நடத்தப்படக்கூடியது தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தீவிர திருத்தத்தை இன்று காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக எதிர்க்கிறது. என்னன்னா ஏற்கனவே இவங்க பண்ணாங்க இல்லைங்களா, அந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிற அந்த ஒரு நெரேட்டிவ், அந்த ஒரு குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு, அதை வந்து தேர்தல் ஆணையத்துடன் இணைத்து பாஜக வெற்றி பெறுவதற்கு தேர்தல் ஆணையம் உதவுகிறது அப்படிங்கிற போது அந்த தேர்தல் ஆணையத்துடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிறது. தேர்தல் ஆணையம் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத நடத்துகிற போது இவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் நடத்தி பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறதுன்னு இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. புதிதாக சேர்க்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதே மாதிரி வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே இந்தி கூட்டணி கட்சிக்காக வாக்களிக்க இருந்தவர்கள் அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்க முடியாது. இல்லை வாக்காளர் பட்டியலில் போலி முகவரியில் புகைப்படம் இல்லாமல் டீட்டெயில்ஸ் எல்லாம் தப்பாக இருக்கிற மாதிரி நிறைய வாக்காளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த போலி வாக்காளர்கள் அத்தனை பேருமே பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? அதை எப்படி நிரூபிக்க முடியாது. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி ஒரே அட்ரஸில் ஒரே டோர் நம்பரில் 100 பேர் இருக்காங்க, பாருங்கள் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு. ஆமாம் இருக்காங்க, கரெக்டு, அது வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய தவறு. ஆனால் அந்த 100 பேர் அங்கே இருந்தாங்க, 100 பேரும் வந்து தேர்தல் அன்னைக்கு வாக்கு போட்டாங்க, அந்த 100 பேரும் வந்து பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கணும் இல்லை, அப்போ தானே அதுக்கு பேர் வாக்கு திருட்டு. அதை யாராவது பண்ண முடியுமா? அதை எப்படி பண்ண முடியும்? அப்போ இங்கே வாக்கு திருட்டு அப்படிங்கிறது வந்து இவங்க செய்யக்கூடிய அந்த ஜனநாயக படுகொலை, இந்திய ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குவது. இந்தியாவில் ஜனநாயகமே இல்லை அப்படின்னு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு, மேலை நாடுகளுக்கு போய் ராகுல் பேசுகிறாரு இல்லையா, அதற்கான ஒரு முயற்சி, அதற்கான ஒரு நெரேட்டிவ், இதற்கு பின்னாடி பல நாடுகள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இங்கே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் வந்து தமிழகம் உள்ளிட்ட நிறைய மாநிலங்களில் நடைபெறப் போகிறது. தமிழ்நாட்டில் நவம்பர் 2ஆம் தேதி முதல் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நடக்கப் போகுது. இதற்கு வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறதே ஜனநாயக படுகொலைன்னு சொல்கிறாரு. பாஜகவை வெற்றி பெற வைப்பதற்காக தேர்தல் ஆணையம் செய்யும் சதி அப்படிங்கிறார். அதற்கு வந்து அவர் காரணமாக சொல்வது என்னன்னா, பீகார் மாநிலத்தில் வந்து 65 லட்சம் வாக்காளர்களை இந்த தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்கிறது. பீகாரில் வந்து பெண்கள், சிறுபான்மையினர்கள், பழங்குடியின மக்கள் இவங்களுடைய பெயர்களை எல்லாம் பாஜக வந்து நீக்கிட்டாங்க, தேர்தல் ஆணையம் வந்து நீக்கிட்டாங்க. இது வந்து ஜனநாயக படுகொலை. இதன் மூலமாகத்தான் பாஜக வெற்றி பெறுகிறது, இதன் மூலமாகத்தான் வாக்கு திருட்டு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் அது போன்ற வாக்கு திருட்டை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எனவே இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும் அப்படின்னு வந்து சமூக வலைதளத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பகிர்ந்திருக்கார். ஸோ அப்போ இவங்களுடைய நோக்கம் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. அரசாங்கம் என்ன செய்தாலும் அதை எதிர்ப்பது. அதனால தான் முதல்ல அதை சொன்னேன் நான். அரசாங்கம் என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்ப்பது தான் எதிர்க்கட்சிகளுடைய வேலை. நீங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவங்க கொண்டு வந்த அனைத்து முக்கியமான திட்டங்களையும் இங்கே வந்து எதிர்க்கட்சிகள் எதிர்த்திருக்கிறார்கள். அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீதிமன்றம் அந்த வழக்குகளை அனைத்தையும் தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். இந்த எஸ்ஐஆர் திருத்தம் பற்றியும் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ வரைக்கும் வந்து நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளில் அவங்க தலையிடலை. ஏன்னா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அரசியலமைப்பு சட்டம் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்கும் அதிகாரத்தை தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதை தாண்டி அவங்க எதுவும் செய்யறதில்லை. ஆனால் அதையவே வந்து இவங்க குற்றம் சாட்டுறாங்க, அதையவே வந்து இவங்க உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. இங்கே முக்கியமாக வந்து இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது எதற்காக செய்கிறாங்க அப்படின்னா,
தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 விஷயத்தை பார்ப்பாங்க. ஒன்று, மக்கள் தொகை பெருக்கம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் மக்கள் தொகை எண்ணிக்கை உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து ஒரு 10%, 15% இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா, அது தொடர்ச்சியாக வந்து அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் எத்தனை வாக்காளர்கள் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு 15% மக்கள் தொகை உயர்ந்திருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வாக்காளர் பட்டியலையும் அந்த 15% அல்லது அதற்கு மேல் வந்து உயர்ந்திருக்கணும். வெறும் மக்கள் தொகை மட்டும் கிடையாது, வெளியிலேருந்து வரவங்க, மற்ற மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து குடியேறியவர்கள், இந்த கணக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாக்காளர் பட்டியலில் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25% இருந்தது அப்படின்னா அதை வந்து அவங்க தேர்தல் ஆணையம் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஆனால் மக்கள் தொகை பெருக்கம் 15%, வாக்காளர் பட்டியலில் 35% எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது அப்படின்னு கணக்கு வரும்போது தான் ஓஹோ இங்கே டேலி ஆகலை, இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அதுதான் எஸ்ஐஆர் நடத்துவதற்கான மிக முக்கியமான காரணம். இந்த மக்கள் தொகை எண்ணிக்கையும் இந்த வாக்காளர் பட்டியலும் டேலி ஆகிறது இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கணக்கு. பீகாரே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே பீகாருடைய மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை, அதாவது இந்த எஸ்ஐஆர் நடப்பதற்கு முன்னாடி 7,89,00,000. இந்த எஸ்ஐஆர் நடத்தினதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, புதிதாக 21 லட்சம் வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் ஸ்டாலின் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருமே வந்து 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர 21 லட்சம் பேரை சேர்த்துருக்காங்களே, அதை பற்றி இவங்க வாயை திறந்து பேசவே மாட்டாங்க. நீங்கள் வேணால் நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ மொத்தமாக கணக்கு போட்டிங்கன்னா 7,89,000 ப்ளஸ் ஒரு 21 லட்சம்னு கணக்கு போட்டிங்கன்னா 8,10,00,000 வாக்காளர்கள் மொத்தமாக வராங்க. அந்த எண்ணிக்கையிலிருந்து பீகாரில் எஸ்ஐஆர் நடத்தி தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக 68 லட்சம் போலி வாக்காளர்களை, டூப்ளிகேட் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள். இந்த வாக்காளர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் வெளியூர் போயிருப்பாங்க, நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க, இல்லை குடிமாறி இருப்பாங்க, வேறு மாநிலத்துக்கு போயிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வாக்காளர்கள், போலியான வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்க எல்லாரையுமே வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியிருக்கார்கள். இப்போ பீகாருடைய மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7,41,00,000. இதுதான் வந்து அவங்க வாக்காளர் பட்டியலாக இருக்குது. இதற்குத்தான் வந்து அடுத்த மாதம் தேர்தல் நடக்க போகுது. இது வந்து தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். அதே தான் வந்து தமிழ்நாட்டிலையும் செய்ய போகிறாங்க. இது மிக முக்கியமாக இன்னொரு காரணம் என்னன்னா, சட்டவிரோதமாக வெளிநாடுகளிலிருந்து இங்கே வந்து குடியேறியவர்கள் இந்தியாவுடைய இந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டு வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இவங்க இந்திய குடிமகன்கள் மாதிரியே வந்து செட்டில் ஆயிடுறாங்க. அதை வந்து தடுக்கணும். முக்கியமாக வந்து பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் இங்கிருந்தெல்லாம் வந்த சிறுபான்மையினர்கள் இங்கே வந்து குடியேறி விடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான பிரச்சனை. இந்தியாவில் 1 கோடி பேருக்கு மேலே பங்களாதேஷிகள் இங்கே இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஆனால் அவங்களையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ இந்த மாதிரியான சில சிறப்பு சீர்திருத்தங்களை செய்யும்போது தான் அவங்களையெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவங்கெல்லாம் இங்கே வரும்போது இந்தியாவுடைய அந்த நிலப்பரப்புடைய தன்மையே மாறுது. அவங்க எல்லாம் வந்து ஓட்டு போடுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது தெரியும். இதுவெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் எதிர்க்கட்சிகள் இங்கே எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு புரியும். அதனால் முதல்வராக இருந்து கொண்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இது வந்து ஜனநாயக படுகொலை, தேர்தல் ஆணையம் செய்யும் சதி அப்படின்னு ஜனநாயகத்தின் தூண்களான தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மையை குலைக்கும் வகையில் ஒரு முதல்வரை பேசுவது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. மக்களை வந்து மிஸ்லீட் பண்ணாதீங்க. உங்களால் உண்மையை சொல்லவே முடியாது. நீங்கள் திரும்ப 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 பாஜகவுக்கு எதிரான பொய்யான குற்றச்சாட்டுகளை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதை வந்து உங்களுடைய ஊடக பலம், தமிழகத்தில் வந்து ஊடக பலம் இருக்குது, திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் இருக்குது, இதையெல்லாம் சேர்ந்து இங்கே மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு உண்மை தெரியும். இது எல்லாம் காலங்காலமாக நடக்கிறது. தமிழ்நாட்டிலேயே ஏற்கனவே 2003ஆம் ஆண்டு நடந்திருக்கு. அன்றைக்கி இதெல்லாம் பற்றி யாரும் பேசலை. ஏன்னா இன்றைக்கி இது சாதாரணமாக நடக்கிற விஷயத்தையே எதிர்க்கட்சிகள் பூதாகரமாக மாற்றிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். எதுக்குன்னா பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்வதற்கு இவங்ககிட்ட வேறு எந்த காரணமும் இல்லை. நான் சொன்ன மாதிரி ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் மக்களை சந்தித்து அவர்களால் தேர்தலில் வெல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, பாஜகவுடைய வெற்றியை கேள்விக்குறியாக்கு, தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டை கேள்விக்குறியாக்கு அப்படிங்கிற அந்த முடிவுக்கு இன்றைய எதிர்க்கட்சிகள் வந்திருக்காங்க. அதனால் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம். அரசியலமைப்பு சட்டப்படி தேர்தல் ஆணையத்திற்கு கிடைத்திருக்கும் அதிகாரத்தின்படி தான் இது நடத்தப்படுகிறதே தவிர இதில் எந்த விதமான குழப்படியும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எதிர்க்கட்சிகள் சொல்லும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை, அரசியல் உள்நோக்கம் கொண்டவை அப்படிங்கிறதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும். நன்றி.